மூன்றாம் கண் வழியே உலகின் அழகை ரசிக்கும் அவனுக்கோ மழலை மாறா மலருறுத்தி மகள் என இருந்தாள். அவள் கண்ணுறங்கும் நேரம் அவன் கதை சொல்லும் நேரமானது. 1000 கதைகள் கேட்ட அவளுக்கோ அன்னையின் கதை என்னவாயிருக்கும் என்ற ஏக்கம் நிறைந்தது. மறைத்து வைத்திருக்கும் கதையை மகளுக்கு சொல்ல மனம் மறுத்து நின்றது. முகம் கோபம் கொண்டது. ஆதலால் அவனிடமே கோபித்துக் கொண்டு அடுத்த நாள் காலையிலே காணாமல் போன அவள் ஓர் அழகியின் கைகளால் அடைக்கலம் கண்டாள். இம்முறை தப்பி பிழைக்க வாய்ப்பே இல்லை. கதை சொல்லியே ஆக வேண்டும் என்ற கட்டாயம். மழையின் சாட்சியாக அந்த குவிமுனையில் கிடைத்த காட்சி அவள் பார்த்தவுடனே பறிகொடுத்தான் இதயத்தை. பெற்றோரின் பிரிவினால் பாசமின்றி தவித்த அவளுக்கோ அளவின்றி அள்ளி கொடுத்தான் அவன் காதலை. தகுதி பார்த்து தாய் பிரிக்க நினைத்த போதிலும் தடைகளை தாண்டி மனமுடித்துக் கொண்டனர் இருவரும். நாட்கள் உருண்டோட நல்லறம் நடத்தி வந்த அவர்கள் ஓர் அழகை பெற்றெடுக்க, பிறக்கும் நொடியிலே குழந்தைக்கு குறை இருக்க தாளாத தாய்மனம் தவித்து நின்றது. ஆறுதல் சொல்ல வழியின்றி அவன் கரங்கள் அணைத்துக் கொண்டது. பிள்ளை பிழைக்குமா என மருத்துவர்கள் போராட காதலியை அழைத்துச் செல்ல வந்த காலன் அவள் நினைவுகளை மட்டும் பறித்து சென்றான். விரும்பாத வாழ்க்கையை விரும்பியவளுக்கு கொடுக்க மனம் விரும்பவில்லை என்பதனால் விலகி வந்தான் அவள் வாழ்வில் இருந்தே. தாயின் சதியினால் அன்று தாயாய் பிரிந்து சென்ற அவள் இன்று தோழியாய் திரும்பி வந்தாள் அவள் மகளிடம். பிறந்த நாளை நினைவூட்டி பிரிந்த காதலுக்கு மெருகூட்டி நெருங்கி சென்றாள் அவனிடம். கடல் அலைகள் கால்களை நனைக்க காதலி குறித்து அவன் விளக்க, கருநிற சேலையில் கலைந்த கூந்தலுடன் கண்முன் தோன்றும் போது கணவனுக்கு தடுமாறாதோ நெஞ்சம். காலம் கதையை மீண்டும் எழுதும் கணத்தில் அவள் காதலை தெரிவித்த நேரத்தில் கல்யாண அழைப்பும் வந்தது. ஏதும் அறியா குழந்தைக்கோ அவளை பிரிய மனமில்லை. இவனுக்கோ அவளை ஏற்க ஏனோ மனம் வரவில்லை. பாச போராட்டத்தின் இடையினிலேயே மயக்கம் கொண்டாள் மகள். இங்கோ மனக்குழப்பத்திலேயே மனமேடையேற துணிந்த அவளை தந்தையின் அறிவுரை தெளிவாக்க மகளை தேடிச் சென்றாள் மருத்துவமனைக்கு. கணவன் என தெரியாத அவள் காதலனை கட்டி அணைக்க, மகளிடம் நம்பிக்கை விதைக்க, மணமகனே மருத்துவனாய் மாறி மீட்டுக் கொடுத்தான் அக்குழந்தையை. 1000 தடைகள் அரணாயிருந்த போதிலும் காலம் கை சேரும் எனில் காதல் வீழ்ந்திடுமோ?